மாதிரி கிராஃபை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வேறு இல்லை, வயர்லெஸ் ஹெட்செட் இருக்குல்ல, அந்த வயர்லெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு அதை நல்லா இந்த பசையை போட்டு ஒட்டிங்க. நல்லா ஃபேஸ் மாஸ்க் போகிற மாதிரி ஒட்டிட்டு இந்த நல்ல நூலை வந்து உள்ள நூலை நல்லா சுற்றுங்க. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுற்றி எல்லாருக்கும் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நான் அந்த ஏர்டைட் கிளே இருக்குல்ல, இப்போ ஃபேமஸாக இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா 4 கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அதை விட்டு வச்சுருங்க. ஒட்டி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா இது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா உருட்டி வைக்கணும் வந்து. அப்புறம் வந்து நல்லா தரையில் போட்டு தேய்ங்க நல்லா உருட்டுங்க. உருட்டுக்கிட்டே போட்டு உருட்டின மாதிரி உருட்டி 4 இதை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் வந்து வானவில் ஷேப்பில் வந்து வளைச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஷேப் வரல, நீங்கள் ஷேப்பாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை வச்சுருங்க. அதே மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளவர் பண்ணலாம், டெடி பியர் பண்ணலாம், ஆக்டோபஸ் பண்ணலாம். ஆக்டோபஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களா நிறையா இடத்துல? எனக்கு தான் தெரியவே தெரியாது. இப்போ எனக்கு தெரியும் எல்லாமே. சரி, கம் டு த பாயிண்ட். அப்படியே நீங்கள் வானவில் எல்லாத்தையுமே ஒட்டிங்க. அப்புறம் இந்த சைடு நான் டெடி பியர் பண்ணேன். அது நீங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து அந்த டெடி பியர் எல்லாம் ஒட்டுங்க. எனவே எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்னென்ன கலர் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டிட்டு உங்களுக்கு அழகான ஒரு வால் ஹேங் வந்து